எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சட்டை பார்க்க இந்த சட்டை சாதா ப்ளவுஸ் தான், ஒரு சின்ன பீஸு இந்த இது மாதிரி வச்சுருக்கேன். இது அந்த விருப்பம் தைக்க சொன்னவங்க தைச்சதுங்க. அதனால் இப்போ இந்த சட்டைக்கு கொக்கி எப்படி கட்டுறோன்னு பாருங்கள். முதல்ல கொக்கி கட்ட போகிறேன். இந்த கொக்கி கட்டுறதுக்கு 5 கொக்கி, கட்டை ஊசி, இந்த எண்டிங் ஊசியில் ரெட்டை நூல் கோர்த்து 4ஆக முடிச்சு போட்டு வச்சுருக்கேன். இந்த இருக்குது. அப்புறம் பாருங்கள், இந்த வீசைப்பை அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நேராக கோர்க்குற மாதிரி இந்த ஒரு கொக்கி கோர்த்து வச்சுருக்கேன். அதை இப்படி மாட்டினா கரெக்டாக இருக்கும். அதுக்கு இடையில் பாருங்கள், இந்த வீசைப்பை அடித்து வச்சுருக்கோம்ல, அதுக்கு இப்படியே வச்சு இப்படி மடிச்சுக்கணும். அது நேருக்கு மடித்து இப்படி வச்சுக்கிட்டு அப்புறம் கட்டை ஊசியில் இப்படி ஒரு ஃபோல்டு போடணும். இப்படி கட்டை ஊசியில் இப்படி இப்படி பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸ் ஆயிரும் இல்லையா, அப்போ இதை எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த கொக்கி எடுத்து இப்போ அந்த இதில் விட்டு இப்படியே விட்டு இப்படி திருப்பினோன்னா கொக்கி மாட்டிக்கணும். அதே மாதிரி அந்த வி ஷேப்பு இதுக்கு இப்படி வச்சு மாட்டி வச்சுருக்கேன். அதே மாதிரி இப்படி இது மாட்டிட்டு அப்புறம் இதுக்கு நேருக்கு இப்படி, இது நேருக்கு இப்படி 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 மடித்து கொக்கியெல்லாம் கட்ட போகிறோம். கட்டிட்டு இப்போ ஒன்று மாட்டியிருக்கேன். அது மாதிரி 5ஐயும் மாட்டிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறதுக்காண்டி இப்போ நான் இதை தச்சு காட்ட போகிறேன். முதல்ல இப்படி நான் அந்த 4 நூல் கோர்த்தோம் இல்லையா, இதை இப்படி இது பண்ணி இப்படி இந்த ஃபஸ்ட்டு இந்த பக்கத்து இருக்கிறதுல இப்படி கோர்க்கணும். கோர்த்து தைக்கணும். 3-4 வாட்டி தைச்சிட்டு இந்த பக்கம் ஒரு 3-4 வாட்டி தைக்கணும். 4 நூலில் கோர்த்து தைச்சாதான் ஸ்ட்ராங்காக இருக்கும். சீக்கிரம் இழுத்து மாட்டையில் பிய்யாது. அதனால் கரெக்டாக இங்கிட்டு 4-5 தடவை, இங்கிட்டு 4-5 தடவை தைச்சிட்டு இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சா ஈஸியாக உங்களுக்கு கட்டுக்கிற ஈஸியாக இருக்கும். நூல் சுக்காமல் பொறுமையாக தைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி இங்கிட்டு 4 துணி இங்கிட்டு தைச்சிட்டு அப்படியே சிக்கல் வந்தாலும் அப்படி எடுத்து விட்ருங்க. ஒன்று அப்படி இழுத்திங்கன்னா வந்துடும். அந்த சிக்கல் வரும், எல்லாருக்கும் வராமலாம் இருக்காது, வரும். வந்தாலும் இந்த இப்படி பிடிச்சி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்றா அதை இழுத்திங்கன்னா சரியாக வந்துடும். அதை அப்படியே தைச்சிங்கன்னா அசிங்கமாக போயிடும். அதனால் இழுத்து விட்ருங்க. இழுத்து விட்டு தைக்கும்போது அந்த இது இல்லை பாருங்கள். அப்போ அது மாதிரியே தைச்சிட்டு இது இப்போ இங்கிட்டு தைச்சாச்சு. இப்போ இந்த மேலே போட்டிருக்கோம் இல்லையா, இதில் ஒரு அப்படி டேபிளில் ஒரு குத்தி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கனமான துணியாக இருக்குமா இல்லையா, மடித்து தைச்சிருக்கோம்ல, அதனால். அப்புறம் இந்த இது பண்ணி இந்த பாருங்க, இந்த கொக்கியில் இப்படி இழுத்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ராங்காக. இந்த மாதிரி 1-2 வந்துச்சுன்னா நான் சொன்னேன் இல்லையா, இப்படி இழுத்துக்கோங்க அப்படின்னு. அப்படி இழுத்துக்கணும். இழுத்துட்டா அந்த அப்பு எரிச்சு பாருங்கள். அது மாதிரி கரெக்டாக நூல் வச்சுக்கிட்டா அந்த மாதிரி வராது. இருந்தாலும் வரும், வராமலாம் இருக்காது. எப்பேற்பட்ட தைக்கிறவங்களாக இருந்தாலும் நூல் சிக்கதான் செய்யும். பொறுமை அவசியம். தையல் பழகிறவங்களுக்கு பொறுமை அவசியம். இந்த வீடியோ எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொக்கி கட்ட தெரியாத பிள்ளைகளுக்கு, புதுசாக பழகிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நான் இப்போ தான் முதன்னு போட்டுட்டு வரேன். ஒரு வீடியோ பாருங்கள். இன்னும் பயனுள்ள தகவலாம் நான் சொல்கிறேன். துணி வெட்டுறது எப்படி, தைக்கிறது எப்படின்லாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.